guys, welcome back to Soumi Gaming. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 99 Nights in the Forest தான். ஃபைனலி நம்ம ப்ளே பண்ண போகிறோம். இது ப்ளே பண்ணுறதுக்கு நேற்று 2 டேக் எடுத்தேன், அதுக்கு முன்னாடி 3 டேக் எடுத்தேன். ஒன்றுத்துக்கும் வேலையாகல. கடைசியாக எனக்கு வந்திருக்கும். நல்லா போகும் நம்புகிறேன். ஓகே, நான் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணேன். என்ன தமிழ் ப்ரோ தன்வந்த் ப்ரோ இங்கே அவ்வளோதான். ஓகே, இவங்களும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. Oh my god. Let's see. ஓகே, உள்ளே போகிறோம். இப்போ வந்து தேங்க்ஸ் கிவிங்னு சொல்லிட்டு நான் சும்மா ப்ளே பண்ணிட்டு இருக்க போது வந்துச்சு. புதுசாக தேங்க்ஸ் கிவிங் அப்டேட் விட்டுருக்காங்களான்னு தெரியல. ஸோ போன வீடியோவில் இன்ட்ரோ போட்டிருப்பேன், இந்த வாட்டி இன்ட்ரோ போட்டிருப்பேன், அவுட்ரோவும் போட்டிருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடிட் பண்ண கற்றுட்டு இருந்திருக்கேன். நேற்று வந்து பிளாக் பாஸ்டர் தமிழ் கேமிங் அதாவது தாரிகா ஸ்ரீயோட விளாட்லான்னு நினச்சேன். விளாண்டோம், ரெக்கார்ட்லாம் பண்ணோம். கடைசியில் அவங்களுக்கு நெட்டு தீர்ந்து அப்புறம் அவ்வளோதான், நாங்கள் ப்ளே பண்ணல. அவங்க சும்மா தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். யாராவது ஒருத்தர் போட்டால் நல்லா இருக்கும். அவ்வளோ முடிஞ்சு, நம்ம வேலை முடிஞ்சு. அவன் பாத்தியா தன்வந்த், அவன் வந்து ரேகன்லாம் வச்சுருக்கான். நம்ம பேஸ் டிஃபெண்டர் தான் வச்சுருக்கோம். ஏதாவது ஒரு கோல் மாதிரி கிடச்சா நல்லாயிருக்கும். இப்போ நான் ஸ்கிராப்ஸ் பற்றி ஃபோக்கஸே பண்ணல அதில். ஸோ ஒரு உழுவ போட்டு தள்ளுவோம். எத்தனை உங்களுக்கு இருக்கு? இப்பயே வந்து ரிவால்வர் ஆமோலாம் கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். அப்புறம் ரிவால்வர் கிடச்சதுக்கப்புறம் தேடினோம்னா ஒன்றுமே இருக்காது. ரிவால்வர் ஆல்ரெடி கிடச்சவங்க எல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. என்னையா இது ஒன்றுமே இல்லை இந்த மேப்புக்குள்ள. ஒரு 6 விட்டு இருக்கு. உங்களுக்குலாம் லாவா பயம் வந்து பிடிக்குமான்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஃபாரஸ்ட் ஏரியா பிடிக்கும். ஃபாரஸ்ட் ஏரியா தவிர வேறு எதுவும் பிடிக்காது. ஸ்னோ பயோமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஸ்னோ பயோமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்னோ பயோமில் வந்து ஃபுல்லாக என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஃப்ரீஸ் ஆயிடுவோம், நம்மளால ஓடவே முடியாது. சப்போஸ் மேப் பார்த்துக்கலாம். சப்போஸ் வந்து நம்ம வந்து ஜங்கிள் பயம்குள்ளே போனோம்னா ஒரே அந்த முள்ளமன்றியாக இருக்கும். அதுக்கு பேர் வந்து குள்ளநரின்னு தான் நாங்கள் பேர் வச்சுருக்கோம். ஸோ குள்ளநரின்னே அதை கூப்பிடலாம். ஒரே குள்ளநரியாக இருக்குமா, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அது கொஞ்சோண்டு அட்டாக் பண்ணாலே ஹெச்பி ரொம்ப குறையும். ரொம்ப எப்படி சொல்கிறது, லாவா பயம்ல அதுதான் கல்டிஸ்டாக தான் இருப்பாங்க. அதை கிளியர் பண்ணுறதுக்கே ஒரு 5 days அந்த மாதிரி எடுத்துடும். ஒரு லேசர் கெனான் அந்த மாதிரி ஏதாவது நல்ல கிளாஸ் வச்சுருந்தோம்னா டக்குன்னு முடிச்சிடலாம். ஆனால் இது வரைக்கும் ஸ்ட்ராங் ஹோல்டே பண்ணதில்லை இந்த கேமில். முதல்ல போய் ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணுறேன். கட்டாது ஆபாடி. இருக்காங்களா எல்லாரும்? எல்லாருமே இருக்காங்க. அவரு அங்க அந்த பொண்ணு அன்னைக்கு இருக்காங்க. அந்த மரம் இன்னும் ஃபுல்லாவே வளரல, ஆனா போய் கட் பண்ணுது. நான் கட் பண்றேன், நீ ஏமா வர? அப்ப நான் ஒரு 3 wood கலெக்ட் பண்ணிட்டேன்.
அந்த பொண்ணு கிராஃப்டிங் பெஞ்ச்ல போட போயிருக்கு காய்ஸ். சரி நம்ம முதல்ல வந்து நம்மளோட ட்ராப்ஸ் எல்லாம் செட் பண்ணிடுவோம். மை காட் பனி ஃபுட். எனக்கு ஏனே தெரியல. எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்ல உங்களுக்கு அப்படி நடக்குதான்னு சொல்லுங்க. நான் வந்து எப்பெல்லாம் எனக்கு பன்னி ஃபுட் தேவையோ அப்ப கிடைச்சிச்சு. எனிவேஸ் எப்பெல்லாம் பன்னி ஃபுட் வந்து வேணுமோ அப்பெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. சம்டைம்ஸ் அந்த மாதிரி நடக்கும். எப்பெல்லாம் எனக்கு பன்னி ஃபுட் வேணாமோ அப்பெல்லாம் வந்து ஓகே யாரும்மா நீ இதெல்லாம் வேலைக்கு ஆகுது ப்ரோ. ஒரு ஆக்ஸ வச்சு போட்டு தள்ளணும். இப்ப இந்த பொண்ணா பையனோ இந்த இது யாரு சேவ் பண்ணுவா? ஏதாவது ஒரு மெட்கிட்டாவது வச்சிருக்கணும். ஒரு உள்புக்கெல்லாம் போய் யாரா நீங்களா? ஏன் செத்துக்கிட்டே இருக்கீங்க? சபா நான் அங்க ஒரு உல்ஃபு அந்த உல்ஃப ஒழுங்கா போட்டுட்டு கொஞ்சம் ராவாவே ஈட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பரவாயில்ல நம்மளுக்கு ஹெல்த் கொஞ்சமா தானே குறைஞ்சி. அவாடி ஒரு ஸ்பியர் ஏதாச்சும் நம்ம செகண்ட் கிட்டு கூட காப்பாத்திடலாம். வாய் வேற கொளருது எல்லாம். உங்க ஸ்டாப் போன போல அதாவது உங்க சைடு காமிக்குது. இப்படி போகணுமா? இந்த சைடு வந்துட்டோம். இப்போ கண்டிப்பா இந்த சைடு ஆல்பா உல்ஃப் இருக்கும். எல்லாம் நிறைய கிடைக்குது. எல்லாம் எடுத்து வச்சுப்போம். சாரி பயோம்லான நிறைய கோல் கிடைக்கும். அது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் வந்து நார்மல் டெஸ்ட்டுக்கு ஈக்குவல் ஆனதுதான். எதுக்கியான கோஆபரேட் பண்ண மாட்டேங்குது. பாவிகளா போச்சு. என்கிட்ட டார்ச் லைட் இல்ல. போச்சு. நான் நீ செத்தேன். வந்துட்டேனும். நம்ம தப்பிச்சிருவோம் கைஸ். சோடு வேற லெவல் அப்கிரேட் பண்ணிட்டோம். அடியில் ஏதோ கேரட் இருக்கு. அங்க சாப்பிட்டுக்கலாம். எல்லாரும் ரிவைவ் பண்ணிட்டீங்களாயா? ரிவைவ் பண்ணிட்டாங்க தாய். இல்ல இன்னும் ஒரு பொண்ணு மட்டும் ரிவைவ் பண்ணணும். இதே நான் வந்து என்னோட டேப்ல விளாண்டுருந்தேன்னா மெட்கிட் கிளாஸ் ரிவைவ் பண்ணிருக்கலாம். இப்ப என்கிட்ட இல்ல. ஃபுட் இருக்கிறது நான் பார்க்கல. எல்லாம் ஃபுட் பண்ணிட்டு இப்போ கிட்ட எந்த சைடு சேவ் பண்ணுங்க தெரியலையே. நம்ம அப்கிரேட் பண்ணிட்டோம். அப்ப கண்டிப்பா 4th லெவல். சொல்லி ஆகுமா? டிப்ரெஷன் ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அட்டா கம் டவுன் ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிருக்கு. ஓகே
இப்ப நம்ம லெவல் 4ல இருக்கோம். கண்டிப்பா அந்த பையன் வந்திருப்பான். யாரது? கிரேசிங்கா? அவன் வந்திருப்பான். ஸோ நம்ம ஸ்பியர் இருக்கிற நாள் நம்ம போலாம். இந்த சைடு போ சொல்லுது. டைனோ கிட் தான் இருக்கு. ஓ, டைனோ கிட் இருக்கிற சைடு அவனும் இருக்கான் போல. ஓகே, லெட்ஸ் see what is gonna happen. சத்தியமா பயமா இருக்கு. ரொம்ப ரொம்ப பார்த்துட்டேன். இவ்வளோ இருக்கு. Shit. What is it? Oh shit. நம்ம செத்தோம். கத்துறே காப்பாத்துங்க. ப்ரோ, இவ்வளவு தூரம் துரத்திட்டு வருது. ப்ரோ, காப்பாத்துங்க. ஐயோ, இப்படிலாம் யாருக்குமே நடந்துடக்கூடாது. அவ்வளோ ஒரு நிமிஷத்துல நான் பயந்து போயிட்டேன். நான் பாட்டுக்கு வீராங்கனி ஆட்டம் நம்ம சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு போனேன். இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்க பாருங்க, உங்களுக்கு ரைஃபிள் இல்ல ரிவால்வர் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஹாஸ்பிடல் நாங்க ஜெயிச்சிட்டோம். மட்டும் கூட நம்ம சேவ் பண்ணிடலாம். நம்ம கொஞ்சம் கேக் ஈட் பண்ணிக்கலாம். எப்படி ஹாஸ்பிட்டல்ல ஒரே ஒரு மெடிக் வாங்கடா யாராவது. என்னையா இங்கே இருக்கா? இந்த உல்ஃப் கிட்ட தான் நிறைய பேர் சாவுறாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் போல. இந்த உல்ஃப் ஒரு நாள் எனக்குன்னு ஒரு காலம் வரும். அப்ப இந்த உல்ஃப் எல்லாத்தையுமே அழிக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க. கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டைம் வந்து நான் வெளியே போயிருப்பேன். 13 minutes தானே ஆகுது. 26 laps. பெஞ்சு அப்கிரேட் பண்ணலையா நீங்க? நல்லா வருவீங்க நீங்க. இது ஏதோ யூனிஃபார்ம் மாதிரி இருக்கு. எப்படி அது மேல ஏறுவோம். இருமா அது மேல ஏறிக்கிறேன். ஏறிட்டேன். Oh my god guys, ஆனா நான் ஏறினதுதான் ஹைலைட்டே. செமையா இருந்துச்சுல. நான் ஏதோ ஹார்ஸ் ரைடிங் போற மாதிரி இருந்துச்சு. பக்கத்திலே போய் போடுவானா இங்க இருந்து சும்மா. எப்படி ஒரு மாதிரி நம்ம பேர் வந்தாலே கெத்துதான் guys. நம்ம செகண்ட் கிட் சேவ் பண்ணலையா? அவனை எங்கேயோ பார்த்தோம். அங்க இருக்கான். சேவ் பண்ணணும். ஓ, என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு சரியான இல்ல கரெக்டா தான் பண்ணிருக்கோம். வேற ஒண்ணு யார்கிட்ட ஹெல்ப் கேட்போமா? இருங்க
Who is coming with me for help in saving kid? யாரோ டேம் பண்றாங்க. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ, கல்டிஸ்ட் வேற வராங்க. சூப்பர். அண்ட் ஏதோ இந்த 99 Nights in the Forest வந்து பார்ட்டா பிரிச்சு கூட நான் வந்து போடுவேன். ஸோ அதனால யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சத்தியமா சொல்றேன், அம்மா காப்பாத்துங்க. போடு ரொம்ப கம்மியாயிடுச்சு ஹெல்த். இப்போ நாங்கள் சாவடிச்சோன்னா செத்தோம். நாளைக்கு வந்து வீடியோ போட்டு சொல்லிக்கலாம். மட்டும் வந்துடாதீங்க. நானே இப்பதான் ஹெல்த் ஏற்றிட்டு இருக்கேன். ஓகே, கமான் லெட்ஸ் கோ. பின்னாடி கொஞ்சம் நாய் கத்துற சத்தம்லாம் கேட்கும். யாரும் யாராங்க சொல்ல. ஓகே, நம்ம ஒரு பன்னியை போய் டேம் பண்ணுவோம். இருக்கான நாய். சாரி, அந்த ஒரு பன்னியா போய் டேம் பண்ணலான்னு நினைச்சு நான் கடைசியில செத்துட்டேன். மெக்கிட்டு எடுத்துட்டான் அவன். என்ன நாய் மெக்கிட்டு எடுத்துட்டான். போடு. வேற நம்ம இந்நேரம் இருந்திருந்தா நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம், செல்ஃப் பில்டு பண்ணிருப்போம். செல்ஃப் பில்டு பண்ணி அடக்கில வந்து பண்ணுவோம். அப்ப என்ன போட்டி டிராப்ல ஒருத்தவங்க போய் செத்துட்டாங்க. என்ன கோயில் வச்சுக்கலாம். சௌமி கேமிங் ஃபேன் எப்படி சத்தம் யாரு? காயின்ஸ் கலெக்ட். இதெல்லாம் போய் நெருப்புல போடுங்க ஐயா. நெருப்பு வந்து தீர்ற மாதிரி இருக்கு. என்ன ப்ரோ சும்மா ரோஸ் நொயின்னு மம்மி கேமிங் ஃபேன் போடு. எப்படி கெத்தா இருக்கா நம்ம ரேபிட்டு. நான் கிளம்புறேன் ப்ரோ.
ஓகே, அவனும் வரேன்னு சொல்றான். ஓகே ஓகே. ப்ரோ ப்ரோ போலாம் ப்ரோ போலாம் ப்ரோ. இது இல்ல, இன்னும் உள்ள போகணும். எனக்கு வந்து வந்து அப்படியே அந்த ஃபுட்டோட பிளேஸே வந்து மெமரைஸ் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்களேன். இப்போ ஃபயர் போச்சு, நாங்க ஏஎஸ்கே தான் பண்ணோம். ஏஎஸ்கேனா ஃபயரே இல்லாம சாப்பிட்டு திரும்பியும் போய் ட்ரீல போறதுதான் வந்து ஆஃப் வந்து சுடியா என்னையா பண்ணிட்டு இருக்க? அதான் ஒரு ஏலியன் பிளாட்ஃபார்ம் அது. அது எப்படி திட்டு இருக்காங்க? என்ன ப்ரோ 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 போடு போடு போடு. ஏய் நான் போட்டேன் எப்படி? ஏய் எனக்கு வர பசிக்குது, நான் என்ன பண்றது? அது ஒரு பிராண்டு. நம்ம போற வரைக்கும் இது போதும். கேம்ப் ஃபயருக்கு போயிட்டு அப்புறமா வந்து ஃபுட்டெல்லாம் போட்டு எல்லாம் பார்த்துக்கலாம். எல்லாம் போறான் போட்டும். உள் கூடாது சத்தம் கேட்கல. இந்த இந்த ஃப்ராக்லாம் வச்சு என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் யா, யாரெல்லாம் இன்னும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கும். நம்மளுக்கு கிண்டலாமா? இதெல்லாம் இப்ப அது பண்ணுமே. நம்ம ஏஎஃப்கே தான் பண்ண போறோம். ட்ரெயின் ஆயிடுச்சு, அப்படியே அப்கிரேட் பண்ணாம விடுவோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்பதான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகணும். போன தாட்டி நானும் பிளாக் பஸ்டர் தமிழ் கேமிங்கும் விளையாட போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. Let's see. And thank you for the 63 subscribers you guys gave to me. இப்போ 66 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்போ 66 இருக்கு. தேங்க்யூ. அண்ட் ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட வந்து எடிட் பண்ணணும்னு கேட்டுச்சு. ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் ஷி, பட் அவளோட யூசர் நேமை நான் வந்து என்ன சொல்றது ரிவீல் பண்ண விரும்பல. ஷி அவ வந்து எடிட் வந்து என் கூட பண்றீங்களான்னு கேட்டா, ஓகேன்னு நானும் ப்ரொகேவன்குள்ள பண்ணேன். அந்த வீடியோ வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. எடிட் பண்ண போது அது அப்படியே வந்து நான் டைப் பண்ணேன் தப்பா, அது அப்படியே சேவ் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு வீடியோ தான் எடுக்கணும். ஸோ அதனால நான் 11:30க்கு அந்த பொண்ணை கூப்பிட்டேன், ஆனால் அது வரவே இல்லை. ஸோ அது வரப்போது நான் வீடியோ எடுக்கலான் இருக்கேன். எல்லாமே டூலேட் பானேஷா? யாரா அந்த பானேஷ்? என்கிட்ட திக்கிட்டு வந்து பானேஷ் ரைட் 3 times in last டேன்னு போடுறான். நம்ம பண்ணிட்டு போட்டோம். ஆமாங்க, எங்களுக்கு வந்து லாஸ்ட் டே. அப்ப நாங்க எல்லாருமே அழுதுட்டோம். இன்க்ளூடிங் பாய்ஸ். இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் ஸ்டாண்டர்டுங்க. மிஸ் பண்ண போறேன்னு சொல்லி அந்த பையன் அந்த பானேஷ் வந்து பிரணேஷ் அவனோட ரியல் நேம். அந்த பையனை போட்டு வம்புழுத்து பாய்ஸ் எல்லாம் பாவம். அந்த பையன் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்கார்பியன்ஸ். தெரியாம கிட்ட போயிட்டேங்க. எப்படி எல்லா பயத்துல வெந்து நூடுல்ஸ் ஆகுறாரு. நம்மளும் பல்ப் வாங்கிடக்கூடாது.
கொதிக்குது பாத்தீங்க இந்த குழம்பு. அப்படியே வெந்து நூடுல்ஸ் ஆகுறாரு. பெட்டுங்க ப்ரோ, போல் எடுக்காமையே போறான். கண்ணே தெரிய மாட்டேங்குது. இவனா எதுக்கு விளையாடுறானே தெரியல. ஐயோ என்னோட பண்ணிட்டு இதெல்லாம் எடுங்க யாராவது. தேவையில்லாத வேலை போய் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ சத்தம் கேட்டுச்சுல அதுன்னு எனக்கு சத்தியமா பண்ணது இல்ல. யானை காய், யானை ஃபர்ஸ்ட் டைம் நான் யானையை பாக்குறேன். யானையை போகுமா என்னையா சொல்ற? செத்துட்டானா? இரியா ஹெல்ப் பண்ணிட்டேன்ல. நல்லா லாவாக்குள்ள போய் நூடுல்ஸ் ஆகும்னு நினைப்பு, ஆனா செத்துருது. இப்ப வந்து டைம் oh my god 26 seconds. That's literally going to be half an hour. OMG. Okay guys, இத்துடன் இந்த வீடியோ முடிகிறது. அந்த இன்னொரு பார்ட் கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு வந்து அனுப்பிச்சு விடுவேன். there is no என்ன சொல்றது, ஐயோ சரி என்னமோன்னு நான் கண்டிப்பா வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். பார்ட் 2. ஸோ பார்ட் 2க்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க. ஸோ யா கைஸ், இத்துடன் இந்த வீடியோ முடிகிறது. அண்ட் யாரெல்லாம் இன்னும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறியோ அவங்க எல்லாருமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். பாய், லவ் யூ அண்ட் மிஸ் யூ ஆல்.